வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். அதை சால்வ் பண்ணும்போது நம்ம சில கலெக்ஷன்ஸ் பைத்தானில் இருக்கு இல்லையா, டப்பிள்ஸ், செட்ஸ், அதெல்லாம் கூட எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். அந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a class consists of n students. ஒரு கிளாஸில் n ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். given the name of the students, சரியா, யூனிக், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து வித்தியாசமாக வேறு வேறு நேம்ஸ் தான் இருக்குன்றாங்க. அந்த மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை த ஸ்டூடெண்ட், அவங்களோட மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. ரைட் அ பைத்தான் கோட் டு பிரிண்ட் த நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் who have scored more than class average அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணும். அவங்களோட நேம் என்ன, மார்க்ஸ் என்னன்னு வாங்கிக்கிட்டு அந்த கிளாஸோட ஆவரேஜை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை விட கிரேட்டராக மார்க் வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நம்ம அவங்களோட நேம் வந்து டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் நம்மளோட டாஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளமுக்கு நமக்கு தேவையானது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை பேர் மொத்தம் அந்த கிளாஸில் இருக்காங்கன்றது நம்ம வாங்கணும். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட நேம் அண்ட் தேர் மார்க்ஸ், சரியா. அவுட்புட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், அசனிங் ஆர்டரில் இருக்கணும். who have secured more than class average, சரியா. ஸோ கான்செப்ட்ஸ் இன்வால்வ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேப்பிங் ஆஃப் ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் மார்க், அதாவது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மார்க்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இன்டர்னலாக ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்புறமா சார்ட்டிங் ஆஃப் கேரக்டர்ஸ் வச்சு நம்ம எப்படி சார்ட் பண்ணுறதுங்கையும் நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க நேம் வந்து வரிசையாக கொடுத்துருக்கோம். BBN 78, AHI 34, BHL, சும்மா ரேண்டம் ஸ்ட்ரிங்ஸ் தான் நேம் வந்து. அவங்களோட மார்க் வந்து செகண்டாக இருக்கும். ஸோ கமா வச்சு நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி 5 பேருக்கு சொன்னோன்னா கிளாஸ் ஆவரேஜ் வந்து இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 51.2. அப்போ யாரெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா, இந்த ஸ்டூடெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும், இந்த ஸ்டூடெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும், இந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம். இவங்க 3 பேரையும் எடுத்துக்கிட்டு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து BKL, அடுத்து பார்த்தீங்கன்னா MNU, அப்புறம் பார்த்தீங்கன்னா VBN, இந்த 3மே வந்து பிரிண்ட் ஆகணும். இதுதான் வந்து நம்மளோட டாஸ்க், சரியா. ஸோ இப்போ நம்ம அல்கோரிதம் வந்து பார்க்கலாம். அல்கோரிதம் வந்து நம்ம பைத்தானுக்கு தக்கன கொஞ்சம் டியூன் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இதில் உள்ள டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம எழுதுவோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பேசிக்கலாக நம்ம ஒரு டிக்ஷனரி வந்து மெயின்டைன் பண்ணிக்க போகிறோம். அந்த டிக்ஷனரி உள்ள வந்து ஒரு எலமெண்ட்டுமே வந்து ஒரு டப்பிள் மாதிரி வச்சுக்கலாம், சரியா. இல்லை ஒரு நேம் வச்சுக்கலாம், கோலன் வச்சு மார்க் வச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ரீட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என், இனிஷியலைஸ் எம்டி டிக்ஷனரி, அதோட பேர் வந்து STUD மார்க்ஸ் _ மார்க்ஸ், I = 0, ரிப்பீட் ஸ்டெப் அண்ட் 5 and 6 while I <n போட்டு ரீட் நேம் அண்ட் மார்க் கொடுக்குறாங்க. ஸ்டோர் இன் டிக்ஷனரி, நேம் வந்து கீயாக இருக்க போது, மார்க் வந்து அவங்க ஸ்கோர் பண்ண மார்க்காக இருக்க போது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே அந்த ப்ராப்ளமில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது என்னென்னா, யூனிக்காக தான் இருக்கும், நேமு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அதை வந்து கீயாக யூஸ் பண்ணிக்கலாம், சரியா. அப்புறமா என்ன செய்யணும்னா, எல்லா மார்க்கையும் நம்ம ரிட்ரைவ் பண்ணணும். எல்லா மார்க்கையும் நம்ம ரிட்ரைவ் பண்ணிவிட்டு கிளாஸ் ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். மார்க் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பை n போட்டோன்னா நமக்கு வந்து கிளாஸ் ஆவரேஜ் கிடைச்சிரும். அது கிடைச்ச அப்புறம் திரும்பவும் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டையாக எடுத்து அவங்க மார்க் வந்து கிரேட்டர் தேன் கிளாஸ் ஆவரேஜான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அவங்களோட நேம் எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து ஒரு தனியாக ஒரு லிஸ்ட்டில் கூட போட்டுக்கிட்டு அவங்கள வந்து அவங்க நேம்ஸை வந்து நம்ம சார்ட் பண்ண வேண்டியது தான். இதுதான் வந்து நம்மளுடைய அல்கோரிதம். இப்போ நம்ம வந்து கோட் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் முதலே அல்கோரிதம் வந்து இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த யூசர், சரியா. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வாங்குகிறோம். அப்புறம் பாருங்கள், இனிஷியலைஸ் அ எம்டி டிக்ஷனரி, ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் = எம்டி டிக்ஷனரி எப்படி கொடுப்போம், 2 எம்டி கர்லி பிரேசஸ். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, லெட் I = 0, ஸோ 0 கொடுத்துட்டு ரிப்பீட் 5 and 6 while I <n, சரியா. ஸோ நம்ம ஃபார் லூப் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை ஒயில் லூப்பாக கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேணால் ஃபார் லூப் போட்டுக்கலாம். n அப்படின்னு சொன்னால் n ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம வாங்க போகிறோம்னு அர்த்தம். இப்போது இன்புட் எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமா வச்சு தான் பிரித்து கொடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா,
நேம் கமா மார்க் அப்படின்னு கொடுங்க. நேம் கமா மார்க் ஈக்குவல் டு சரியா இன்புட் யூசர் இருந்து வாங்கிக்கோங்க. இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கமாண்ட் போட்டுக்கலாம். என்டர் நேம் அண்ட் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டராக்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அவங்க கொடுத்தோடனே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்னா கமாவை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ கமாவை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா லிஸ்ட்டு கிடைக்கும். நம்ம இங்கே ரெண்டு எலிமெண்ட் தான் வரப்போகுது. ஏன்னா யூசர் வந்து கொடுக்கும்போது எந்த ஃபார்மெட்டில் கொடுக்க போகிறாங்க நம்ம இப்படி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். அந்த லைனில் கமா வச்சு நேம் அண்ட் மார்க்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இதில் நேமும் மார்க்குங்கிறதும் வரும். சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும்னா மார்க் மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா மார்க் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் மார்க். இன்டீஜர்னு நினச்சிக்கோங்க. அப்படி தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிப்போம். ப்ராப்ளமில் மென்ஷன் பண்ணி தான் நம்ம ஃப்ளோட் போகணும். பட் இப்போ வந்து இன்டீஜருக்கு மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்ட் ஆஃப் மார்க் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா இதை வந்து நம்ம ஒரு டிக்ஷனரியில் வந்து அதே டிக்ஷனரியில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். டிக்ஷனரியில் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? அந்த நேம் ஆஃப் த டிக்ஷனரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம எது கீயாக வரணுமோ அதை சொல்லணும். கீயாக எது வரணும்? நேம் தான் வரணும். ஈக்குவல் டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து இப்போ இங்கே டிக்ஷனரிக்குள்ளே வந்து அது இன்சர்ட் ஆகிடும். இப்படி கொடுத்தாலே போதும். நேம் ஆஃப் த டிக்ஷனரி ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள நீங்கள் ஈக்குவல் டு மார்க்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்ஷனரி உள்ள ஒரு புது என்ட்ரி வந்து போட்டுரும். இப்போ மார்க்கை வந்து ரிட்ரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்ஸ் ஈக்குவல் டு ஸ்டூட் மார்க்ஸ். இப்போ மார்க்ஸ் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவாக தான் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வேல்யூஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம் இல்லையா? அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்ட் வேல்யூஸுங்கிற டைப்பாக கிடைக்கும். ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் லிஸ்ட்டாக திரும்ப இப்படி போட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்னென்னா இந்த மார்க்ஸில் வந்து லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ் தான் நம்ம கையில் இருக்குது. சரியா? இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன செய்யணும்? கிளாஸ் ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். கிளாஸ் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கிளாஸ் அண்டர்ஸ்கோர் ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு சம்னு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம லிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ சம் ஆஃப் மார்க்ஸ் டிவைடட் பை n. நம்ம இப்போ வந்து ட்ரூ டிவிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஸ்லாஷ் n கொடுங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அடுத்துனா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக எடுத்து பார்க்கணும். அவங்க வந்து மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆவரேஜா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். சரியா? ஸோ அவங்க வாங்கியிருக்கிற மார்க் வந்து கிரேட்டர் தேன் ஆவரேஜ்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து அவங்களுடைய நேமை வந்து இதில் போட்டுணும். ஒரு லிஸ்ட் உள்ள போட்டுக்கலாம். சரியா? நேம்ஸ் கிரேட்டர் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு அந்த நேம்ஸை ஃபுல்லாக அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸை ஃபுல்லாக நான் வந்து தனியாக எடுக்க போகிறேன். அது வந்து நான் கீஸ் ஏன்னா கீயாக தான் அது வந்து டிக்ஷனரியில் இருக்குது. ஸோ கீஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஸ்டூட் அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ் டாட் கீஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா இது உள்ள கீஸாக அது வந்துடும். சரியா? அதுவும் ஒரு ஐட்ரபிள் தான். ஐட்ரபிள்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம ட்ராவல்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் பைத்தானில் வந்து ஐட்ரபிள்னு வச்சுருக்காங்க. ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐட்ரபிள் தான். லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரி நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஐட்ரபிள் தான். அதே மாதிரி வேறு சில டேட்டா டைப்ஸ் இருக்கும், இதுவும் ஐட்ரபிள் தான். அப்போ ஐட்ரபிள்ன்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபார் இன் நீங்கள் பேசிக்கலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் இன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஐட்ரேட் பண்ணி எலமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் தான் இருக்கும். ஸோ ஃபார் கீ இன் கீஸ். சரியா? ஃபார் கீ இன் கீஸ் இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா இஃப் அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் சரியா கீ அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் தான் இப்போ கீழே இருக்கும். கரெக்டாக? அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் தான் வந்து இப்போ கீழே இருக்கும். அது வந்து கிரேட்டர் தேன் இஃப் ஸ்டூட் மார்க்ஸ் ஆஃப் கீ கிரேட்டர் தேன் ஆவரேஜ் கிளாஸ் ஆவரேஜ் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? நேம்ஸ் கிரியேட்டரில் கொண்டு போய் இந்த நேமை வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்பெண்ட் ஆஃப் கீ. சரியா? நேம்ஸ் அண்டர் கிரியேட்டரில் வந்து கொண்டு போய் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்? அடுத்து வந்துன்னா நேம்ஸ் அண்டர்ஸ்கோர் கிரேட்டர் டாட் சார்ட் அப்படின்னு கொடுத்துடலாம்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் தான் சார்ட் பண்ணும். நமக்கு இந்த கேபிட்டல் கேஸ் ப்ராப்ளம் வராதுங்கிற மாதிரி நினச்சிக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் இன்னொரு இது கொடுக்க வேண்டியது வரும். அதாவது நம்ம கீ ஈக்குவல் டு str.lowங்கிற ஆர்குமெண்ட் கொடுக்க வேண்டியதாக வரும். இப்போதைக்கு நம்ம கேபிட்டலாக இல்லைன்னா இப்போ கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீ ஈக்குவல் டு str.lower அப்படின்னு கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு அப்பர் கேஸில் கொடுத்தாலும் லோவர் கேஸில் கொடுத்தாலும் அது வந்து ஒரே யூனிஃபார்மாக லோவர் கேஸை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து சார்ட் பண்ணும். சரியா? இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் நேம்ஸ் அண்டர்ஸ்கோர் கிரேட்டர். சரியா? இப்போது கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அங்கே கொடுத்துருந்த மாதிரி 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. BBN, 78, ஓகே. AHA, 34, BKL, 56, MNU, 65, GHI, 23. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிறது இந்த 3 பேர் தான். 3 பேரோட நேமும் வந்துருச்சு அந்த லிஸ்ட்டில். நம்ம ஃபாரின் போட்டு தனித்தனியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வேணும்ட்டு தான் இங்கே வந்து ஸ்மாலாக கொடுத்தேன் பிகினிங் பண்ணுறத. பட் நம்ம இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் இல்லையா, கீ ஈக்குவல் டு str.lowerன்னு, அதனால் உங்களுக்கு எல்லாத்தையுமே யூனிஃபார்மாக லோவர் கேஸில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களுக்கு வந்து சார்ட் பண்ணிச்சு. ஓகேவா? ஸோ இந்த கோடை நீங்கள் ரிலாக்ஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து அவங்க ஒலிம்பியாட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், அது ஒரு பெரிய லெவலில் நடக்கிற ஒரு காம்படிஷன்ஸ். சரியா? ஸோ அது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நடக்கும். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு கூட நடக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய காலேஜஸில் வந்து சீட்ஸ் தருவாங்க, ஸ்காலர்ஷிப்ஸ் தருவாங்க. அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ நிறைய ஸ்கூல் வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ வந்து இந்த ப்ராப்ளமில் அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி ஒரு சினாரியோ கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் இஸ் என்கரேஜிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ஒலிம்பியாட்ஸ் ஆஃப் 3 subjects, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. தே கண்டக்ட் அ காம்படிஷன் இன்சைட் தி ஸ்கூல். ஸ்கூலுக்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த காம்படிஷன் எடுத்து நடத்திக்கிறாங்க. சூஸ் டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்கூலில் வந்து யார் டாப் 5 வராங்களோ அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல்லேருந்து ஃபில்டர் பண்ணிக்கிறாங்க. The school plans to arrange a bus to take them to regional Olympiads. ஸோ எல்லாரையும் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா எங்கள் வீட்டு பக்கம் இருக்குது, நான் ஸ்கூலுக்கு வராமல் நேரவே போய்க்குவேன், அந்த மாதிரி வந்து அவங்க ஓன் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு ப்ராப்ளம் என்னென்னா, given the details, find the number of students who need transport. இப்போ பஸ்ஸில் எத்தனை பேரை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ மேக்ஸில் வின் பண்ண அதே ஸ்டூடெண்ட் ஃபிசிக்ஸ்லேயும் வின் பண்ணியிருக்கலாம், கெமிஸ்ட்ரிலையும் வின் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து மோர் தென் 1 சப்ஜெக்டில் கூட அந்த ஒலிம்பியாட்ஸை டாப் 5 வந்திருக்கலாம். ஓகே, ஸோ அவங்கள வந்து நம்ம திரும்ப திரும்ப கவுண்ட் பண்ணிடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 15 அப்படின்னு சொல்லக்கூடாது. மேபி 2 ஸ்டூடெண்ட் வந்து இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் இங்கே அந்த மாதிரி இருந்ததுன்னா 13 ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அப்புறமேலுக்கு நம்ம வந்து எத்தனை பேர் ஓன் டிரான்ஸ்பர் எடுத்துக்கிறாங்களோ அவங்களையும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் இந்த பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாப்பர்ஸ் இன்புட் என்னவா இருக்கும்னா, ஸ்கூல் டாப்பர்ஸ் அண்ட் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இன்டர்னல் ஒலிம்பியாட்ஸ் அண்ட் நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வில் டேக் தியர் ஓன் டிரான்ஸ்போர்ட். சரியா? இவங்களோட நேம்ஸு, இந்த 3 ஒலிம்பியாடில் வின் பண்ணவங்களோட நேம்ஸு, இதில் வந்து யாரெல்லாம் ஓன் டிரான்ஸ்போர்ட் எடுக்க போகிறாங்களோ அவங்களோட நேம்ஸு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டு பி டேக்கன் இன் பஸ் தான் அவுட்புட்டு. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் நேம் ஆஃப் யூனிக் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிக்னா ரிப்பீட் ஆகாமல் எத்தனை பேர் வந்து தனியாக அதில் இருக்க போகிறாங்க, தனித்துவமாக, who are going to participate in regional Olympiads, finding students who need transport. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. S34 ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து மேக்ஸில் வின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட நேம். இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸில் வின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட நேம். இது வந்து கெமிஸ்ட்ரியில் வின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட நேம். இங்கே பார்த்தீங்கன்னா S34 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்புறமேல்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எது ரிப்பீட் ஆகுதா,
46 வேறு எதுவும் ரிப்பீட்டா? S12 வந்து இங்கே இருக்கிறாங்க சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 13 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. இது போக வந்து உங்களுக்கு வந்து இந்த 2 ஸ்டூடெண்ட்டும் வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ 11 நினைக்கிறேன், அதுதான் வரணும். ஓகே, மேபி நான் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கலாம். அவங்களும் வந்து அந்த S75 இருக்காங்களா? இல்லை, இன்னொரு ஸ்டூடெண்ட் என்னது அப்படின்னு பார்த்தா என்ன வரும்? S12 இருக்குது. இந்த S56 இதுவும் ரிப்பீட் ஆகுது. ஸோ உங்களுக்கு மொத்தமே 12 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க வின் பண்ணதே. அதில் 2 பேர் ஓன் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறதுனால 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணால் போதும் சரியா? ஸோ அல்கோரிதம் வந்து நம்ம எழுதலாம். பைத்தான் டியூன்ட் அல்கோரிதம் தான் இதுவும். ரீட் டாப்பர்ஸ் ஆஃப் மேக்ஸ், நான் அந்த நம்பர்ஸ் வாங்குறத மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ரீட் டாப்பர்ஸ் ஆஃப் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் செல்ஃப் டிரான்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நேம்ஸ் வந்து வாங்க சொல்லியிருக்கோம். யூனிக் டாப்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செட் தியரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூனியன் ஆஃப் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி டாப்பர்ஸ் எடுத்தோம்னா நமக்கு வந்து யூனிக் டாப்பர்ஸ் வந்து கிடைச்சிடுவாங்க. டிரான்ஸ்போர்ட் நீடட் வந்து நம்ம இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். செட் டிஃப்ரென்ஸ் பண்ணோன்னா யாருக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் வேணுங்கிறது மட்டும் நமக்கு கிடைச்சிடும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிறதுக்கு நம்ம லென் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். அல்கோரிதம் ஏற்கனவே இருக்குது. அதுக்கு முன்னாடி மட்டும் நம்ம வந்து நம்பர் ஆஃப் மேக்ஸ் டாப்பர்ஸ் அதெல்லாம் மட்டும் வாங்கிடலாம். ஓகே, கரெக்ட். இங்கே வந்து நம்பர் தேவையில்லை, ஏன்னா 5 டாப்பர் தான். அவங்க நேம்ஸும் நம்ம இப்படி தான் கொடுக்க போகிறோம் ஒரே லைனில். ஸோ நம்பர் ஆஃப் டாப்பர்ஸ் வந்து தேவையில்லை. ஓகேவா? ஸோ டைரெக்டாகவே நம்ம ரீட் பண்ணிடலாம். கரெக்டு. ஸோ மேக்ஸ் ஈக்குவல் டு நம்ம அப்படியே ஸ்ட்ரிங்காக ரீட் பண்ணிவிட்டு ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஸ்பேஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஆர்குமெண்ட்டாக எதையுமே கொடுக்கணுன்ற அவசியம் வந்து இல்லை சரியா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிசிக்ஸோட டாப்பர்ஸ் வாங்க போகிறோம். அடுத்து நம்ம கெமிஸ்ட்ரியோடது வாங்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லாமே இருக்கும். இப்போ யூனிக் டாப்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். யூனிக் டாப்பர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா இதெல்லாமே லிஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்ப்ளிட் வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டாக தான் கொடுக்கும். ஸோ செட்டை மாற்றிக்கணும். செட் ஆஃப் மேக்ஸ் ஓகேவா? ஸோ செட் ஆஃப் மேக்ஸ் சாரி 1 minute. யூனியனுக்கு வந்து இந்த பைப்லைன் சிம்பிள். ஸோ செட் ஆஃப் ஃபிசிக்ஸ், அடுத்து திரும்பவும் பைப்லைன் சிம்பிள் போட்டு செட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிக் டாப்பர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடுவாங்க யூனியன் எடுத்துட்டோன்னா. அடுத்து நம்ம இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். செல்ஃப் டிரான்ஸ்போர்ட் நம்ம வாங்கலேனோ செல்ஃப் டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் செல்ஃப் டிரான்ஸ்போர்ட் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு டாட் ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிரித்து கிடைக்கும் சரியா? ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் நீடட் அப்படின்னு போடலாம். ஈக்குவல் டு யூனிக் டாப்பர்ஸ் செட் டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம் மைனஸ் செல்ஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுக்குறோம். பிரிண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ என்ன செய்யணும்? பிரிண்ட்னு போட்டு லென் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து கிடைச்சிடும் சரியா? ஸோ லென்னை வந்து நம்ம அந்த செட்டுக்கு அப்ளை பண்ணிட்டோம்னா எத்தனை பேருக்கு டிரான்ஸ்போர்ட் வேணுங்கிறது நமக்கு கிடைச்சிடும். அப்போ இப்போ இந்த கோடை வந்து ரன் பண்ணலாம். மேக்ஸ் டாப்பர்ஸ் கேட்டிருக்காங்க. S34 S45 S56 S12 S05. அடுத்து ஃபிசிக்ஸ் டாப்பர்ஸ் S46 S47
S34, S56, S14. Chemistry toppers S69, S75, S48, S50, S12. சரியா? செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா S05 எக்ஸாக்டாக சேமாக கொடுக்கணும், இல்லை தப்பாயிடும். S05 ஸ்பேஸ் S69 இது கொடுத்துட்டோன்னா லிஸ்ட் அண்ட் இதை விட்டாச்சு. ஒரே ஒரு நிமிஷம். இதை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கணும், அதுதான் தப்பு. நம்ம அது லிஸ்ட்டாக இருந்தது இல்லையா, அதை கன்வெர்ட் பண்ண விட்டதுனால எரர் வந்துருச்சு. ஓகே, இப்போ திரும்பவும் வந்து நம்ம ரன் பண்ணலாம். அதே இன்புட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணி கொடுத்தப்போ நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா 10. நமக்கு அதான் டிசைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் வச்சே நம்ம ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சால்வ் பண்ணலாம். நன்றி.